பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 107:24. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் மேலோட்டமான கிறிஸ்தவர்களாயிராமல் கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்திற்கு சென்று மேன்மையும் மகிமையுமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், கடற்கரையில் உலாவுவதற்கு போகிறவர்கள் திரளான மீன்களோடு வருவதில்லை. வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆழ்கடலுக்கு போய் முத்துக்களை எடுப்பதில்லை. கர்த்தர் எப்போதும் தமது விலையேற பெற்றவைகளை ஆழத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆழத்துக்குள் செல்ல விரும்புகிறவர்கள் தான் தங்கம், வைரம் மற்றும் முத்துக்களை கொண்டு வருகிறார்கள். அதுபோல பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா வந்த வில்லியம் கேரி என்ற மிஷனரி தன்னை அனுப்பின இங்கிலாந்து தேசத்து மக்களை பார்த்து, நான் இந்தியா என்ற வைர சுரங்கத்தின் ஆழத்துக்குள்ளே செல்லுகிறேன். நான் உங்கள் சார்பாக கர்த்தருடைய பணிக்கென்று இறங்குகிறபடியால் என் இடுப்பிலே கட்டியிருக்கிற கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கயிறுதான் உங்களுடைய ஊக்கமான ஜெபம். ஆழத்துக்கு வா என்று அழைக்கிற கர்த்தருடைய அழைப்பின் சத்தமும் உங்களுடைய ஜெபமும் வைரங்களை காட்டிலும் விலையேற பெற்ற ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் ஆதாயம் செய்ய முடியும் என்று சொல்லி இந்தியாவுக்கு கடந்து வந்து திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். ஏராளமான மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்தான் இந்த வில்லியம் கேரி. தேவ பிள்ளைகளே, நீங்களும் வெறும் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். கர்த்தரின் ஆழங்களுக்குள் கடந்து செல்லுங்கள். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்பீர்கள். ஒருவேளை இந்த வில்லியம் கேரி இந்தியா வராதிருந்தால் என்ன நடந்திருக்குமோ? இந்த வேதாகமம் மொழிபெயர்த்திருக்குமோ தெரியாது. ஆனால் அப்படியாக ஆழத்துக்குள்ளே அவர் கடந்து வந்து ஆத்துமாக்களை கர்த்தருடைய பாதையிலே நடத்தினார். இன்றைக்கு நாமும் மேலோட்டமாய் வாழாமல் கர்த்தருடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சிப்போம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். ஆழத்திற்குள் அவருடைய அதிசயத்தை காண்பீர்கள் என்று சொன்னது வார்த்தையின்படியாக இன்றைக்கு எத்தனையோ மக்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்கி ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை கேட்கும் போதே அதிசயங்களை காண கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை காண கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.